ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சென்னையோட செகண்ட் டைட்டில் பார்க் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதே டைட்டில் பார்க்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல தான் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இவங்க வாங்கின ப்ரைஸ்க்கும் இப்போ போயிட்டு இருக்க ப்ரைஸ்க்குமே வந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. இவங்க போடுற ஏரியாவில் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாகவும் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆவடி டு பருத்திப்பட்டு ஜங்ஷன்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆவடியில் ஜெயச்சந்திரன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜெயச்சந்திரன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. வரவழி ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடி லொகேஷன்ல தான் ஒரு சூப்பரான லேஅவுட்டை ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். அதுவும் டோட்டலா 174 பிளாட் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க சைட்ல இருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நின்றுட்டு இருக்க லொகேஷன்ல இருந்து சென்னையோட செகண்ட் டைட்டில் பார்க் கரெக்டா இங்கிருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சூப்பரான லேஅவுட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அவங்களுடைய கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2. இப்போ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கங்க. அதே மாதிரி வீடியோல ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்ரீ கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லொகேஷன்ல நிறைய லேஅவுட் போட்டிருக்காங்க. இந்த ஏரியால ஃபேஸ் 1 போட்டு ஃபுல்லா ரெசிடென்ஷியல் லொகேஷனாவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த லொகேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 லேஅவுட் கிட்ட போட்டிருக்காங்க. சாய் கார்டன், ஆப்பிள் சிட்டி, சொர்ணபூமி, இந்த மாதிரி நிறைய லேஅவுட் போட்டிருக்காங்க. அங்க பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே பிரைஸ் அப்ரிசியேஷன்ன்றது உண்மையாவே பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இவங்க வாங்கின பிரைஸ்க்கும் இப்போ போயிட்டு இருக்க பிரைஸ்க்குமே வந்து ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க போடுற ஏரியால ரெசிடென்ஷியல் லொகேஷனாவும் எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இந்த கிறிஸ் ஹவுசிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களே அகைன் பர்ச்சேஸ் பண்றாங்க. ரீசன் ஒன்னே ஒன்று, இவங்க செலக்ட் பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல அப்ரிசியேஷன் ஏரியா ப்ராப்பர்ட்டியாவே செலக்ட் பண்றாங்க. வாங்கின உடனே ஒரு 2 to 3 இயர்ஸ்ல அதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 to 3 டைம்ஸ் வந்து ஹையரா போயிட்டு இருக்குன்றதுனால அகைன் கிறிஸ் ஹவுசிங்லேயே ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த லேஅவுட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து ஆவடி டு பருத்திப்பட்டு ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஆவடியில ஜெயச்சந்திரன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜெயச்சந்திரன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. வரவழி ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொகேஷன் தான். ஒரு பெரிய பில்டரும் அபார்ட்மெண்ட் சைட்டுக்கு பக்கத்திலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாருமே அங்க வீடு வந்தாச்சு. சைட்டுக்குள்ள போற வழியிலும் ஃபுல்லாவே உங்களுக்கு வீடு தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ ஆவடியோட டெவலப்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு மாநகராட்சி, இன்னும் சொல்ல போனா ஒரு மினி டி நகராவே இந்த லொகேஷன் வந்து மாறிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயச்சந்திரன் உள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரி வர வழியில பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கு உண்டான சூப்பர் மார்க்கெட், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் கூட நிறைய இந்த லைன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி சைட் நியர்பைல ஸ்கூல்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் கண்டிப்பா எதிர்பார்ப்பீங்க. சைட்ல இருந்து கரெக்டா வர வழியில என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா வேலம்மாள் அகாடமி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கரெக்டா சைட்ல இருந்து உங்களுக்கு ஜெயகோபால் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றுவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அமைஞ்சிருக்கு. அதோட லொகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2. இது ஒரு CMDA அண்ட் ரேரா அப்ரூவ். உங்களுக்கு டோட்டலாக 174 பிளாட் அமைச்சிருக்காங்க. ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 119 பிளாட் போட்டு ஃபுல்லாக சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லேஅவுட்ல மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் அவைலபிளாக இருக்கு. இது ஒரு நியூ லேஅவுட்ன்றதுனால எல்லா ஃபேஸிங்லையும் உங்களுக்கு பிளாட் அவைலபிளாக இருக்கு. சைட்டோட டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் 24 ஃபீட் ரோட், பிளாக் டாப் ரோட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சைட்ல அவைலபிளாக இருக்கு. சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. சைட்டை சுற்றியும் உங்களுக்கு காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டில் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. நேற்று தான் சைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 74 பிளாட் வந்து உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ப்ராஜெக்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 37 lakhsலேருந்து இவங்க பிளாட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமைஸ்டு வில்லா 70 lakhsலேருந்து கஸ்டமைஸ் வில்லா பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் சேல்ஸ் மேனேஜரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஆவடி பருத்திப்பட்டு லொகேஷனில் உடனே வீடு கட்டுற மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடி இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.